ஆல் இண்டியா ரேடியோ ஸ்கந்த உலா மேலக்கொடுமலூர் குமரையா திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். குரல் சாரதா தேவசேனா. அமைப்பு பூர்ணகுமார். தேவாதி தேவர்கள் தம்பிரானாகிய முருகப்பெருமான் கருணையே வடிவமானவர். முருகப்பெருமான் பிரணவப் பொருளாக விளங்கி மும்மை நலன்களையும் அருள்கின்றார். மலையாக நின்றும் ஆறாக ஓடியும் காடாக விளங்கியும் கடலாக ஒலித்தும் உடலாக உடனிருந்தும் உயிர்களை பேணி வருபவன் முருகன். முருக வழிபாட்டின் தொன்மையை தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் வாயிலாக நாம் அறியலாம். இயற்கையை உடலாக கொண்ட முருகன் உடைமர நிழலில் வேடுவர் உருவில் நிற்கும் தலமே மேலக்கொடுமலூர் என்னும் திருத்தலமாகும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து விளத்தூர் அபிராமம் வழியே கமுதி செல்லும் வழியில் 16 கிலோமீட்டர் தொலைவிலும், மானாமதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், அபிராமத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள திருத்தலம் மேலக்கொடுமலூர் ஆகும். திருச்செந்தூரில் பாசறை அமைத்து சூரபத்மாவுடன் முருகப்பெருமான் போரிட்ட போது சூரியனின் மகன் பானுகோபன் முருகனை எதிர்த்து போரிட்டான். மாயங்கள் பல செய்து போரிட்ட அவனுடன் சமர் செய்து கொண்டே வந்த குமரக்கடவுள் இங்குதான் அவன் சிரசை வெட்டி வீழ்த்தினார். அப்போது காலை மணி 5 ஆகிவிட்டபடியால் பரளை ஆற்றில் ஒரு உடைமரக் குச்சியால் பல்துலக்கிக் கொண்டே கிழக்கு நோக்கி வரும்போது பொழுது புலர்ந்தமையால் இம்மேலக்கொடுமலூர் என்னும் ஊரில் மேற்கு முகமாக திரும்பி நின்று விட்டார். அக்காட்சியை கண்ட அங்கிருந்த தவரிஷிகள் பழவகைகள், சிகப்பு கப்பியரசி, பாசிப்பருப்பு, வெல்லம் முதலியவற்றை படைத்து குமரனை வழிபட்டனர். இறைவனாம் முருகனும் போர்க்கோலம் தாங்கிய கோலத்துடன் தன் திருவடியில் பானுகோபன் தலை கிடக்க தவரிஷிகளுக்கு அருள் செய்து உடைமரத்தடியில் நின்றான். இதுவே இத்தலம் தோன்றிய வரலாறாகும். பேரிச்சம்பழ வியாபாரி சித்திரங்குடி ரங்கசாமி என்பவர் கனவில் தோன்றிய குமரன் அவரிடம் தவரிஷிகளின் கண்களுக்கு எப்பொழுதும் தெரியுமாறு கருவறையை மறைக்காமல் கோவில் எழுப்புமாறு கட்டளையிட்டான். அதன்படி ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்ய பெற்றது. சுவாமியின் பீடம் பூமிக்கு கீழ் காண இயலாது உள்ளமையால் சுவாமியின் எந்திரத் தகடு விமானத்தின் மேல் உள்ள ஸ்தூபியின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தின் சிறப்பம்சமாகும். மேலும் முருகன் போர்க்கோலத்தில் இருப்பதால் விநாயகர் உட்பட எப்பரிவார தேவதைகளும் ஆலயத்தில் இல்லை. ஆலயத்தில் இரவில் மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பகலில் அர்ச்சனை மட்டுமே செய்யப்படும். தமிழ்நாட்டில் மடைப்பள்ளி இல்லாத ஆலயம் இது ஒன்றே. கொடிமரமும் கிடையாது. இதோ ஆலயம் வந்துவிட்டோம். திருவோங்கு புண்ணியச் செயலோங்கி அன்பருள் திரலோங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறுவோங்கு செங்கமல மலரோங்கு வனமோங்க வளர்கருணை மயமோங்கி ஓர் வரமோங்கி தெள்ளமுத பயமோங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உருவோங்கும் உணர்வினிறை ஒளியோங்கி ஓங்குமையில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கி நின்பதம் என் உளமோங்கி வளமோங்க உய்கின்ற நாள் எந்த நாள் உய்கின்ற நாள் எந்த நாள். வாயிலில் 10 அடி நிலமுள்ள வேல் காட்சி தருகிறது.
வேலை வணங்குவதே நம் வேலை அல்லவா? வணங்கி திரும்பினால் சாலக்கார கோபுரம் நம்மை எதிர்கொள்கிறது. வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். சுமார் 100 அடி நீளமுடைய மண்டபத்தை கடந்தால் கருவறை. 4 புறங்களிலும் முருகனை தரிசிக்க வெறும் கம்பி வலைகளால் சூழப்பட்டுள்ளது. கருவறையில் முருகப்பெருமான் காவியுடை அணிந்து உடலில் போர்க்கவசம் அணிந்து வேடனாய் காட்சி தருகிறார். அவரது திருவடியில் பானுகோபன் தலை உள்ளது. இதோ பூஜை நடைபெறுகிறது. குமாரஸ்தம்பம் என்னும் ஆகம விதிப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆதிசைவர்கள் பூஜை செய்கின்றனர். தருணரபிஷமாபூ சாதுபிஃப் பூஜ்யமானம் கமலவதன ஷட்கம் கார்த்திகேயம் நமாமி சிந்தூராருணமிந்துகாந்தி வதனம் கேயூரகாராதிபிஹி திவ்யைராபரணைர்விபூஷிததனம் ஸ்வர்காதிசௌக்யப்ரதம் அம்போஜாபயசக்தி குக்குடதரம் ரக்தாங்கராகோஜ்வலம் சுப்பிரமணியம் உபாஸ்மகே பிரணமதாம் பீதி பிரணாம் சோத்யதாம். ஓம் ஞானானந்தபராத்பராய நமக. ஓம் தேவதேவாய நமக. மகாதேவாய நமக. மகாதேவசுதாய நமக. மங்களப்பிரதாய நமக. ஸ்கந்தாய நமக. குஹாய நமக. ஓம் ஷண்முகாய நமக. பாலனேத்ரசுதாய நமக. பிரபுவே நமக. பிங்கடாய நமக. கிருத்திகாசுதாய நமக. சிகிவாகணாய நமக. துஷத்புகாய நமக. துஷன்னேத்ராய நமக. நைவேதயாமி நைவேத்யானந்தரம் ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. ஓம் நிகுருஸ்வைன சமாயுதைः காளீதரித்துபாவர்ணைः இந்திராஜாய ஜகஸ்திரயுகுः அக்னிவிப்ராक्षिवदनः வாயுஸ்வேதசகஸ்திருகः சம்பத்சரோ விஷோர்வர்ணைः நித்யாஸ்தேனுஜராஸ்தவ சுப்ரஹ்மண்யோஹம் சுப்ரஹ்மண்யோஹம் சுப்ரஹ்மண்யோம். கொடுமலூர் குமரேஸ்வர சுவாமினே நமக. ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. பூமேவு ஷண்முக விலாசமும் ஈராறு புருவமும் கிரீடமுடையும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவளவாய் மந்தகாசமும் மாலை அணியும் கழுத்தும் வாகுகேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு எங்கோபவீத மணிமார்பும் சாத்து திருவுத்தரியமும் தாமரை பாதமும் தமியனேன் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய். கோமேவும் இந்திரன் முதல் அமரர் தொழ அவுணர்கோன் உயிர் குடித்தவளவாய் கோகனக வாவி புடைசூழ் கொடுமளூர் மேவு குமர குருவர முருகனே. தீப ஆராதனையில் நம் உள்ளம் முருகி நிற்கிறோம். கருவறையின் வலப்பக்கம் உடைமரம் உள்ளது. இதுவே தலவிருட்சமாகும். இதற்கு வேர் கிடையாது என்பது தனிச்சிறப்பு. கருவறையின் இடப்புறம் பக்தர் தங்கும் மண்டபம் உள்ளது. என்னுடைய பெயர் எஸ் ஆனந்த நடராஜ குருக்கள். பரம்பரை நிர்வாக அரங்காவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். திருவிழாக்கள் பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், வைகாசி கடைசி வெள்ளி திருவிழா, திருவண்ணாமலை தீபம், தைப்பூசம் முதலியன சிறப்பாக 33 அபிஷேகம் நடைபெறும். சோமவாரம், சுக்கிரவாரம், மாத கார்த்திகை சிறப்பு அபிஷேகம். தைப்பூசத்தன்று சுவாமியிடம் உள்ள வேல் மருதுபாண்டியர் மன்னரால் கட்டப்பட்ட அருள்மிகு குமரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று கதிர் குளித்து அபிஷேகம் செய்து திரும்ப சுவாமியிடம் கொண்டு வந்து செலுத்தப்படும். இந்த சுவாமியுடைய நெய்வேத்தியம் சிறப்பு கப்பி அரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், தினைமாவு, தேன். அன்ன நெய்வேத்தியம் கிடையாது. இத்திருக்கோவில் இதுவரை வெந்த பதார்த்தம் நெய்வேத்தியம் கிடையாது. இத்திருக்கோவில் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இத்திருக்கோவில் நிர்வாகம் சிவஸ்ரீ முனியசாமி குருக்கள் வாரிசுதாரர்களால் பரம்பரை அரங்காவலராக நிர்வாகம் நடத்தி வருகின்றனர். சுவாமி பல்துளைக்கு வந்த உடைமர குச்சியை வலது பக்கமாக போட்டதால் வலது பக்கம் உள்ள உடைமரம் ஸ்தல விருட்சமாக உள்ளது. திருச்செந்தூரில் இருந்து வேட்டையாடி வந்து தங்கியதால் 18 முழம் காவி உடை கட்டப்படுகிறது. பங்குனி உத்திரம் முப்பள பூஜை திருவிழா அதிகாலை 5 மணிக்கு வேட்டை பூஜை செய்து திருவிழா ஆரம்பமாகும். ஒரு நாள் திருவிழா தான் இங்கு நடக்கும். பிரார்த்தனை: கால்வலி உள்ளவர்கள்,
உடங்கால் வாங்கி உடைமரத்தில் சாத்தினால் கால்வழி சரியாகி விடுகிறது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த உடைமர இலையை 45 நாட்கள் சாப்பிட்டால் குழந்தை செல்வம் கிடைக்கிறது. இந்த குமரக்கடவுளை மனதார பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு சகல நன்மையும் உண்டாகிறது. பக்தர்கள் முழி போடுவது, காது குத்துவது, காவடி எடுப்பது, அர்ச்சனை செய்வது, அன்னதானம் போடுவது போன்ற பிரார்த்தனைகளை செய்து வருகின்றனர். 1977ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. அதற்கு பின்பு 31/5/2004ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. இனி 2016ஆம் ஆண்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. பாடல் பெற்ற ஸ்தலம்: விழுந்த உடை வேரூன்றி வெயில் முகம் காணாமல் தனிந்த உடை கீழ் இருக்கும் தங்க குமரையாவே என்று ஜவ்வாது புலவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் புலவர் பாடியுள்ளார். முதுகளத்தூர் நல்ல வீரப்ப பிள்ளை ஞான உலா பாடியுள்ளார். திருவேகம்புத்தூர் கவிராஜ பண்டிதர் பாடியுள்ளார். பாம்பன் சுவாமி பதிகம் பாடியுள்ளார். பாம்பன் சுவாமிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த தருணத்தில் அவருக்கு கனவில் குமரக்கடவுள் காட்சி அளித்துள்ளார். பொதுவாக கார்த்திகை, தை மாதத்திலே வரும் பூசம், பங்குனி மாதத்திலே வரும் உத்திர நட்சத்திரம், வைகாசியிலே வரக்கூடிய விசாகம் போன்ற நட்சத்திரங்களிலே இங்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த நட்சத்திரமானது இரவு இருக்கும்படியாக அமைந்திருக்க வேண்டும். அதனால்தான் இங்கே இரவிலே அபிஷேகம் நடக்கிறது. அதே போல் கந்த சஷ்டி விழாவும் அந்த அதிகாலையிலே 4:30 to 6 மணிக்கு கந்த சஷ்டி விழாவில் அந்த நட்சத்திரம் இருக்கும், சஷ்டி இருக்கும் பொழுது இங்கே அபிஷேகம் நடைபெறுகிறது. முருகன் மேற்கு நோக்கி நின்று மேன்மைகள் பல அருளும் மேலக்கொடுமலூர் செல்வோம். குமரகுருபரனின் திருவருள் பெறுவோம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதிர் தோங்கும், நிஷ்டையும் கை கூடும், நீ மலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிட தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே ஸ்கந்த உலாவில் இதுவரை மேலக்கொடுமலூர் குமரையா திருக்கோவில் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். குரல் சாரதா தேவசேனா. அமைப்பு பூர்ணகுமார். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.